திக்கட்டும் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நாள் அறிவிச்சாச்சு. அறிவிச்சதும் போதும் கட்சிகளுக்கிடையே மோதல்கள், கடுமையான விவாதங்கள் அப்படின்னு தேர்தல் களம் கடுமையாக சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்குது. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, நேற்று வந்து நியூஸ் 24x7 அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஒரு மக்கள் முன்னாடி நேரடியாகவே வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படுத்தி தர மாதிரி ஒரு மேடை அமைச்சிருக்கிறாங்க. அந்த மேடையில் வந்து நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுக 3 கட்சிக்காரங்களும் நின்று மக்கள் முன்னாடி நேரடியாக பேசுகிற மாதிரி. அதில் திமுக, அதிமுக ரெண்டும் பேசி முடிச்சிடுச்சு. அடுத்தது நாம் தமிழர் கட்சியிலேருந்து திரு இடும்பாவனம் கார்த்தி அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது திமுக கட்சிக்காரங்க அங்கே இருந்தவங்க பிரச்சனையில் ஈடுபட்டுட்டாங்க. அவர் என்ன அப்படி ஒன்றும் கடுமையாக அவர் ஒன்றும் சாடலை. அவர் சாதாரணமாக தான் சொல்லியிருக்காரு. நீங்களாம் வந்து ஆண்ட கட்சிகள், இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சிகள், ஆனால் நாங்கள் வந்து இனிமேல் தான் வரணும், ஆட்சிக்கு வரணும், வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோன்னு ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. அங்கே வந்து சேர்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சு அடித்து இது பண்ணும் பொழுது நெறியாளரோட மண்டை உடைக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அவங்களுக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அங்கே பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில் அவங்கெல்லாம் சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. உடனே நாம் தமிழர் கட்சிக்காரவங்க அங்கேயே மக்களை கூட்டி போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இது மாதிரி அதாவது என்னென்னா, ஒரு கேள்வின்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு சண்டை வளர்க்குறதோ, அது சேரை தூக்கி எறியறதோ, இதெல்லாம் என்ன எது மாதிரியான அரசியல்? இதெல்லாம் கேட்டால் நாங்கள் வந்து இத்தனை வருஷத்து கட்சிங்கிறீங்க. இத்தனை வருஷத்து கட்சியில் நீங்கள் கற்றுக்கிட்டது தானே, உங்கள் தலைவர்கள் கற்றுக் கொடுத்தது தானே? யாராக இருக்கட்டுங்க, அடிக்கிறதுக்கும் சண்டை வளர்க்குறதுக்கு என்ன இருக்குது உரிமை? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க. ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னு சொன்னால் அவனுக்கு பதில் சொல்லணும். அதாவது நீங்கள் வந்து கேள்வி கேட்குற இடத்துலையும் பதில் சொல்கிற இடத்துலையும் தான் நீங்கள் இருக்கீங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இல்லைன்னா அது பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? அதை விட்டுவிட்டு இது மாதிரி அடிப்படை தகராறில் ஈடுபடுறது முறையற்றது. இதே மாதிரி தான் என்னாச்சு, அதிலேருந்து 2 நாளுக்கு பின்னாடி போனோம்னா, கன்னியாகுமரியில் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஹெம்லருங்கிறவரும் திமுக சார்பாக மனோ தங்கராஜ் அமைச்சர் அவங்களுக்கும் அதே மாதிரி மேடை அமைச்சு அங்கேயும் அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த குவாரி பிரச்சனை வந்திருக்குது. குவாரி பிரச்சனை என்னென்னா, அங்கே நட்டாளம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருந்த ஒரு குவாரியை வந்து மூடி இருக்கிறாங்க. அது வந்து பொதுமக்கள் போராடி இருக்கிறாங்க. அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை போராடி இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நாம் தமிழர் கட்சியும் போராடி அந்த குவாரியை வந்து பொதுநல வழக்கு போட்டு மூடி இருக்கிறாங்க வச்சுங்க. இதுக்கு வந்து மனோ தங்கராஜ் இல்லை, இது நான் பெட்டிஷன் போட்டு மூடினதுன்னு அவர் சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, இது நாங்கள் பண்ணதுங்க, அங்கே இருந்த மக்களுக்கு தெரியும், இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு தெரியும்னு சொல்லும் பொழுது அவரால் ஒன்றும் பேச முடியாமல் வார்த்தையை விடுறாரு. என்னென்னா, நாங்களாம் போராடும் பொழுதெல்லாம் நீங்களாம் உங்கள் அப்பா கோமணத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. இது ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம்? ஒரு அமைச்சர்னா அதுக்கு உண்டான ஒரு தகுதியோட இப்படி தான் பேசுகிறதா? ஒரு கேள்வின்னா அந்த கேள்விக்கு பதில் தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி பேசணும். ஆனால் இதில் அந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிறவனும் அப்படியே திமுககாரங்களா குதிப்பானும். ஆகா, இந்த இதை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் இது மாதிரி பேசியிருந்தாங்கன்னு வச்சுங்க, பாய்வானுங்க அப்படியே. இப்போ நம்ம நெறியாளர் அடித்து மண்டை உடைச்சது, நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் தாக்கப்பட்டது, இதே திமுகவாக இருந்திருந்தா ஐயோ அப்படியேம்மா தமிழ்நாட்டையே 2ஆக பிரிச்சிருப்பாங்க, பாஞ்சு குதிப்பானுங்க. ஆனால் இப்போ எங்கன்னு தெரியல, அந்த பத்திரிக்கையாளர் போர்வையில் இருக்கக்கூடிய அந்த பசுந்தோல் போர்த்திய புலியெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. அவங்களெல்லாம் புலின்னு சொல்லக்கூடாது, பசுந்தோல் போர்த்திய ஆடு. அவங்களாம் ஆடு தான். சும்மா பெக்கன்னு கத்துறதே தவிர ஒரு கருத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. உன் கருத்தை கொண்டாந்து மக்கள்கிட்ட திணிக்கிறது. நீ கருத்தை சொல்ல மட்டும்தான் உரிமை. இப்போ நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மக்கள் முன்னாடி கருத்தை தான் சொல்ல தான் முடியும். அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் இருக்கிறது அவங்களோட விருப்பம். இவனை கருத்தை கொண்டு போய் திணிக்கிறது ஏன்? இதெல்லாம் ஏன் பத்திரிக்கையாளருங்கிற பொருள்? நான் நேரடியாக இந்த கட்சியோட ஆதரவுங்க அப்படின்னு பேசிட வேண்டியதானே. அப்படி பேச மாட்டாங்கிறானா, நானும் பத்திரிக்கையாளர் தான் அப்படின்னு சொல்லிடுறது. ஆனால் ஒரு கட்சியை சார்ந்தே பேசிட்டு போகிறது. பத்திரிக்கையாளர்னா யார்? ஒரு பத்திரிக்கையாளருங்கிறவன் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக செயல்படக்கூடியவன் தான் பத்திரிக்கையாளர். கேள்வி கேட்கணும், எதிர்கட்சி மாதிரி அவன் செயல்படணும். அந்த ஆட்சியாளர் வந்து பயப்படணும். ஐயா, அந்த பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டு நம்ம தொலைச்சிருவாயா அப்படிங்கிற மாதிரி மனநிலை உருவாகணும். ஆனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாம் என்னத்தை சொல்கிறது, எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆமாம், பார்க்கலாம் எதிர்வரு காலங்களில் எப்படி போகுது, அரசியல் நகர்வெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த காணொளியை பார்த்தமைக்கு
நன்றி அன்பு மக்களே. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன கேள்விகள் அடுத்தடுத்து விவாதிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். இந்தந்த கேள்வியை கேளுங்க, இந்தந்த டாபிக் எடுத்து பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதுக்கு உண்டான என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து நாங்கள் முன் தயாரிப்புகளோட பேச ஆரம்பிப்போம். பார்க்கலாம். உங்களுடைய கமெண்டுகள் வரவேற்கப்படுகிறது. நன்றி.